வணக்கம். துப்புயி அடிகளாருக்கு புதுவை சட்டப்பேரவையில் அவருடைய எழுத்து பணிகளை பாராட்டி நன்றி தெரிவிக்க வேண்டுமென முதல்வரின் பாராளுமன்ற செயலாளர் ஜான்குமார் கேட்டுக்கொண்டார். புதுச்சேரி சட்டப்பேரவையில் இன்று பேசிய முதல்வரின் பாராளுமன்ற செயலர் ஜான்குமார், பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த துப்புயி அடிகளார் புதுச்சேரிக்கு செய்த கல்வி கொடைகள் ஏராளம். 1832 புதுச்சேரிக்கு வந்த துப்புயி அடிகள் ஏறக்குறை 80 நாளில் தமிழ் மொழியை கற்று தேர்ந்தார். அதில் இலக்கியம் படைக்கும் அளவிற்கு உயர்ந்தார். இன்றைக்கு மிஷின் வீதி என்று சொல்லுகிறோம். அந்த மிஷின் வீதியில் முதல் அச்சகத்தை நிறுவியவரும் இந்த துப்புயி அடிகள்தான். ஒரு வரலாற்றின் அடையாளமாக துப்புயி அடிகளின் மிஷன் அச்சகம் இன்றைக்கும் உள்ளது. 1841 தான் அவர் அந்த அச்சகத்தை நிறுவினார். ஏராளமான நூல்களை அங்கிருந்து வெளியிட்டார். அவருடைய நூல்களும் அங்கிருந்தே அச்சேறின. 33 ஆண்டுகள் தமிழுக்கு அவர் ஆற்றிய தொண்டுகள் நினைவு கூறத்தக்கன. தமிழ், பிரெஞ்சு அகராதி, ஆத்திச்சுவடி, கதாமஞ்சரி என அவருடைய எழுத்து பணிகள் ஏராளம். இன்றைக்கும் தேவாலயங்களில் அவருடைய ஆத்திச்சுவடி நூலிலிருந்து இறைவனை வழிபடும் ஒழுக்க பாடல்கள் இசைக்கப்படுகின்றன. நமக்கெல்லாம் தெரியும், 18ஆம் நூற்றாண்டு 19ஆம் நூற்றாண்டினுடைய பிற்பகுதி வரை பெண் கல்வி மதிக்கப்பட்டதில்லை. ஆனால் இந்தியாவில், அதிலும் குறிப்பாக புதுச்சேரியில் அன்றைய காலகட்டத்தில் இமாக்லேட் என்கின்ற பெண்கள் பள்ளியை ஒரே ஒரு குழந்தையை வைத்து துவக்கியவர் துப்புயி அடிகள். 1844ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 17ஆம் தேதி புதுச்சேரியில் அவர் தொடங்கி வைத்த முதல் இமாக்லேட் பள்ளி இன்றைக்கும் பல ஆயிரக்கணக்கான பெண் குழந்தைகளுக்கு கல்வி தரும் கலையகமாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, இந்தியாவில் இமாக்லேட் புதுச்சேரியில் தான் முதலில் துவங்கப்பட்டது என்பதும் சிறப்புக்குரியது. இன்று நாடு முழுவதும் இமாக்லேட் சபைகளும் பள்ளிகளும் இருந்தாலும் அதற்கு அடித்தளம் வித்திட்டவர் அடிகளார் அவர்கள். 219 ஆண்டுகளை கடந்து அவரது பிறந்த நாளை இன்றைக்கும் புதுச்சேரியில் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். எனவே அவருக்கு இந்த சபை பாராட்டுகளையும் அவருடைய எழுத்து பணிகளுக்கு நன்றிகளையும் தெரிவிக்க வேண்டுமென நான் சபாநாயகர் அவர்கள் மூலம் மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன் என்று பேசினார். புதுச்சேரி காமராஜ் நகர் தொகுதிக்குட்பட்ட சாமிப்பிள்ளை தோட்டம் பகுதியில் அரசு புறம்போக்கு இடத்தில் 20 ஆண்டுகளாக வசித்து வருபவர்களுக்கு மொட்டைத்தோப்பு பகுதியில் கட்டப்பட்டிருக்கும் அடுக்குமாடி குடியிருப்பில் இட ஒதுக்கீடு வழங்கப்படுமா என புதுச்சேரி முதல்வரின் பாராளுமன்ற செயலாளரும் காமராஜ் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான திரு ஜான்குமார் கேள்வி எழுப்பினார். புதுச்சேரி சட்டசபையில் இன்றைய கேள்வி நேரத்தின் போது பேசிய காமராஜ் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி முதல்வரின் பாராளுமன்ற செயலாளருமான திரு ஜான்குமார் அவர்கள், காமராஜ் நகர் தொகுதிக்குட்பட்ட சாமிப்பிள்ளை தோட்டம் பகுதியில் சிவாஜி சிலை அருகே அரசு புறம்போக்கு இடத்தில் சுமார் 20 ஆண்டுகளாக வசித்து வந்தவர்களை சாலை அமைப்பதற்காக அவர்களுக்கு பட்டா வழங்குவதாக அரசு வாக்குறுதி அளித்து அவர்கள் வசிக்கும் இடத்திலிருந்து காலி செய்யப்பட்டனர். அதன்படி அவர்களுக்கு பட்டா வழங்கப்பட்டது. ஆனால் அவர்களுக்கு பட்டாவுக்குரிய இடத்தை அரசு காண்பிக்கவில்லை. அவர்கள் சுமார் 15 வருடமாக இடம் கேட்டு போராடி வருகின்றனர் என்பது அரசுக்கு தெரியுமா? எனது தொகுதிக்குட்பட்ட மொட்டைத்தோப்பு பகுதியில் குடிசை மாற்று வாரியம் சார்பாக கட்டப்பட்டிருக்கும் அடுக்குமாடி குடியிருப்பு கட்டப்பட்டு சுமார் ஓராண்டாகியும் இன்னும் பயனாளிகளுக்கு ஒதுக்கப்படாமல் உள்ளது அரசுக்கு தெரியுமா? மேற்சொன்ன பாதிக்கப்பட்டவர்களுக்கு மொட்டைத்தோப்பு பகுதியில் குடிசை மாற்று வாரியம் சார்பாக கட்டப்பட்டிருக்கும் அடுக்குமாடி குடியிருப்பை ஒதுக்கீடு செய்வதாக முதல்வர் வாக்குறுதி அளித்திருந்தார். அதன்படி அவர்களுக்கு அடுக்குமாடி குடியிருப்பு ஒதுக்கீடு செய்து வழங்கப்படுமா என கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்த குடிமைப்பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திருமுருகன், காமராஜ் நகர் தொகுதிக்குட்பட்ட சாமிப்பிள்ளை தோட்டம் பகுதியில் சிவாஜி சிலை அருகே அரசு புறம்போக்கு இடத்தில் சுமார் 20 ஆண்டுகளாக வசித்து வந்தவர்களுக்கு கடந்த 2007ஆம் ஆண்டு கருவடிக்குப்பம் வருவாய் கிராமத்தில் இலவச மனைப்பட்டா வழங்கப்பட்டது. பிறகு இந்திய விமான நிலைய ஆணையம் மூலம் ஆட்சேபனை தெரிவிக்கப்பட்டதால் அவ்விடத்தில் கொடுக்கப்பட்ட பட்டா ரத்து செய்யப்பட்டு கடந்த 2012ஆம் ஆண்டு RS நம்பர் 167 பயனாளிகளுக்கு இலவச மனைப்பட்டா முறையாக அளவீடு செய்து அடையாளம் காட்டப்பட்டு வழங்கப்பட்டது. ஆனால் பயனாளிகள் தங்களுக்கு உரிய இடத்தை அனுபவத்தில் எடுத்துக் கொள்ளவில்லை என்றும் புதுச்சேரி குடிசை மாற்று வாரியத்தினால் மொட்டைத்தோப்பு பகுதியில் 15 குடியிருப்புகள் கொண்ட அடுக்குமாடி குடியிருப்பின் கட்டுமான பணிகள் செப்டம்பர் 2023 முடிவடைந்தது. குடியிருப்பு கட்டிடத்தில் தற்போது நடைபெறும் உள் மற்றும் வெளிப்புற மின்சார இணைப்பு பணிகள் இந்த ஆண்டு ஆகஸ்ட் மாத இறுதியில் முடிவடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் மொட்டைத்தோப்பில் கட்டப்பட்டுள்ள குடியிருப்புகள் மாவட்ட ஒதுக்கீடு குழுவின் தேர்வு மற்றும் ஒப்புதலுக்கேற்ப தகுதி வாய்ந்த பயனாளிகளுக்கு ஒதுக்கீடு செய்யப்படும்.
மின்சார இணைப்பு பணிகள் முடிவடைந்தவுடன் குடியிருப்புகள் ஒதுக்கீடு செய்யப்படும் என தெரிவித்தார். காரைக்காலில் மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன் தலைமையில் போதைப் பொருள் பயன்பாட்டிற்கு எதிராக அரசு அதிகாரிகள் மற்றும் கல்லூரி மாணவர்கள் உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் போதைப் பொருள் பயன்பாட்டுக்கு எதிரான உறுதிமொழி எடுக்கும் நிகழ்ச்சி காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன் தலைமையில் நடைபெற்றது. இதில் நாம் அனைவரும் ஒன்றிணைந்து நமது புதுச்சேரியை போதையில்லா மாநிலமாக மாற்ற உறுதியான முடிவை எடுப்போம். எனது நாட்டை போதையில்லா நாடாக மாற்றால் என்னால் இயன்ற அனைத்தையும் செய்வேன் என்று உறுதி அளிக்கிறேன் என்று உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர். இந்த நிகழ்வில் காரைக்கால் மாவட்ட துணை ஆட்சியர்கள் மற்றும் பல்வேறு துறை அரசு அதிகாரிகள் கலந்து கொண்டனர். இதனை அடுத்து மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன் தலைமையில் ஔவையார் அரசு பெண்கள் கல்லூரியில் போதைப் பொருளுக்கு எதிராக விழிப்புணர்வு உறுதிமொழி எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதில் அரசு கல்லூரி மாணவிகள் கலந்து கொண்டு உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர். காரைக்கால் அடுத்த திருநள்ளாறில் அமைந்துள்ள உலக புகழ்பெற்ற ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலயத்தில் ஆடி கடைஞாயிறை முன்னிட்டு நடைபெற்ற பூச்சொரிதல் உற்சவத்தில் ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி யூனியன் பிரதேசம் காரைக்கால் அடுத்த திருநள்ளாறில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ தர்பாரணேஸ்வரர் தேவஸ்தானத்திற்குட்பட்ட ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலயத்தில் ஆடி கடைஞாயிறை முன்னிட்டு அம்மனுக்கு பூச்சொரிதல் உற்சவம் நடைபெற்றது. 56வது ஆண்டு பூச்சொரிதல் நிகழ்ச்சியை முன்னிட்டு ஸ்ரீ மகா மாரியம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம், மஞ்சள், பால், தயிர், சந்தனம் மற்றும் பஞ்சாமிர்தம் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து பூஜிக்கப்பட்ட புனித நீரால் அபிஷேகம் நடைபெற்றது. பின்னர் பல வண்ண மலர்களால் மாரியம்மனுக்கு அபிஷேகம் செய்யப்பட்டு மகா தீபார்த்தனை நடைபெற்றது. அம்மனுக்கு அபிஷேகம் செய்யப்பட்ட மலர்கள் பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் தர்மபுர ஆதீன கட்டளை விசாரணை ஸ்ரீ கந்தசாமி தம்பிரான் சுவாமிகள் உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி காமராஜ் நகர் தொகுதிக்குட்பட்ட கிருஷ்ணா நகர் மற்றும் கவிக்குயில் நகர் பகுதியில் ஏற்படும் மின்தடைக்கு தீர்வு கிடைக்குமா என தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் கேள்வி எழுப்பினார். புதுச்சேரி சட்டசபையில் இன்றைய கேள்வி நேரத்தின் போது பேசிய புதுச்சேரி முதல்வரின் பாராளுமன்ற செயலாளரும் காமராஜ் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான திரு ஜான்குமார் அவர்கள் காமராஜ் நகர் தொகுதிக்குட்பட்ட கிருஷ்ணா நகர் மற்றும் கவிக்குயில் நகர் பகுதிகளில் அடிக்கடி மின்தடை ஏற்படுகின்றது. மழை, காற்று போன்ற இயற்கை சீற்றமான நேரங்களில் மின்தடை ஏற்படுவது இயல்பு. புதுச்சேரியின் அனைத்து பகுதிகளிலும் மீண்டும் மின் இணைப்பு வழங்கப்பட்டாலும் கூட கவிக்குயில் நகர் மற்றும் கிருஷ்ணா நகர் பகுதிகளில் துண்டிக்கப்பட்ட மின் இணைப்பு வெகு நேரமாகியும் வழங்கப்படுவதில்லை என்பது அரசுக்கு தெரியுமா? இப்பிரச்சனை சரி செய்யும் பொருட்டு லாஸ்பேட்டையில் புதிய துணை மின் நிலையம் அமைக்கும் எண்ணம் அரசுக்கு உள்ளதா என கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்த மின்துறை அமைச்சர் திரு நமச்சிவாயம் அவர்கள் காமராஜ் நகர் தொகுதிக்குட்பட்ட கிருஷ்ணா நகர் மற்றும் கவிக்குயில் நகர் பகுதிகளுக்கு வெங்கடா நகர் துணை மின் நிலையத்திலிருந்து 11 கிலோவாட் புதைவிட பாதையின் மூலம் மின்சாரம் வழங்கப்பட்டு வருகிறது. இதன் மூலம் கிருஷ்ணா நகர் மற்றும் கவிக்குயில் நகர் பகுதிகளில் மின்தடை வெகுவாக குறைந்துள்ளது. லாஸ்பேட்டை வாயு காப்பு துணை மின் நிலையத்தை ரூபாய் 44.52 கோடி தோராய மதிப்பீட்டில் பவர் கிரேட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட் மூலம் நிறுவுவதற்கு அரசின் ஒப்புதல் வேண்டி திட்டம் ஒன்று அனுப்பப்பட்டுள்ளது. அரசின் ஒப்புதல் பெற்றவுடன் நடப்பு நிதியாண்டில் பணிகள் துவங்க ஆவணம் செய்யப்பட்டு 2 ஆண்டுகளில் பணிகள் முடிவடையும் என தெரிவித்தார். புதுச்சேரி ஸ்ரீ மணக்குள விநாயகர் திருக்கோவிலின் 64வது பிரம்மோற்சவ விழாவையொட்டி வெள்ளி அதிகார நந்தி வாகனத்தில் எழுந்தருளிய விநாயகரை பக்தர்கள் வழிபட்டு சென்றனர். புதுச்சேரி மணக்குள விநாயகர் கோவிலில் பிரம்மோற்சவ விழா ஆண்டுதோறும் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அதன்படி 64வது ஆண்டு பிரம்மோற்சவம் விழா கடந்த 9ஆம் தேதி விக்னேஸ்வர பூஜை கொடியேற்றத்துடன் துவங்கியது. தினம்தோறும் மணக்குள விநாயகர் பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்து வருகின்றார். இதனையொட்டி இன்று சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்ட விநாயகருக்கு பல்வேறு தீபார்த்தனைகள் காட்டப்பட்டு உட்புறப்பாடுடன் விநாயகர் பெருமான் வெள்ளி அதிகார நந்தி வாகனத்தில் வைக்கப்பட்டு பஞ்ச தீபார்த்தனைகள் காட்டப்பட்டு திருவிதி விழா நடைபெற்றது. இதன் திருவிதி விழாவில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு விநாயகர் பெருமானை வழிபட்டு சென்றனர். புதுச்சேரியில் ஆகஸ்ட் 15ஆம் தேதி நடைபெறவுள்ள சுதந்திர தின விழாவையொட்டி கடற்கரை சாலையில் காவல்துறை மற்றும் பள்ளி மாணவ மாணவிகளின் அணிவகுப்பு இறுதி ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது.
புதுச்சேரியில் வருகிற 15ஆம் தேதி நாட்டின் 78வது சுதந்திர தின விழா கடற்கரை சாலை காந்தி சிலை முன்பு நடைபெற உள்ளது. இதனை முன்னிட்டு சுதந்திர தின விழா அணிவகுப்பு ஒத்திகை நிகழ்ச்சி இன்று கடற்கரை சாலை காந்தி சிலை முன்பு நடைபெற்றது. இதில் காவல்துறையினர், தீயணைப்புத்துறை, ஊர்காவல் படை, தேசிய மாணவர் படை மற்றும் கல்லூரி, பள்ளி மாணவிகளின் அணிவகுப்பு ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் வீரர்கள் கலந்து கொண்டு வீர நடை போட்டு சென்றனர். அதனைத் தொடர்ந்து பள்ளி மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன. மேலும் அப்பகுதியை முழுவதும் காவல்துறை கட்டுப்பாட்டில் கொண்டுவரப்பட்டுள்ளது. முட்டை விலை குறைந்து வந்த நிலையில் நேற்று முட்டை விலை ₹4.50 உயர்த்தப்பட்டது. நாமக்கல் மண்டல கோழி பண்ணைகளில் தினமும் சுமார் 5 கோடி முட்டைகள் வரை உற்பத்தி செய்யப்படுகிறது. இங்குள்ள தேசிய முட்டை ஒருங்கிணைப்பு குழு தினமும் முட்டை விலையை நிர்ணயம் செய்து வருகிறது. இந்நிலையில் நேற்று NECC மண்டல தலைவர் சிங்கராஜ் முட்டை விலையில் மேலும் 10 காசுகள் உயர்த்தினார். இதையடுத்து ஒரு முட்டையின் பண்ணை கொள்முதல் விலை ₹4.50 நிர்ணயம் செய்யப்பட்டது. கொல்கத்தாவில் பெண் மருத்துவர் படுகொலை செய்யப்பட்டதை கண்டித்து புதுச்சேரி ஜிப்மரில் மருத்துவர்கள் பணிகளை புறக்கணித்து 2 மணி நேரம் அமைதி போராட்டத்தில் ஈடுபட்டனர். கொல்கத்தாவில் பெண் மருத்துவர் படுகொலை செய்யப்பட்டதை கண்டித்து நாடு முழுவதும் மருத்துவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் மருத்துவர்கள் பணிகளை புறக்கணித்து 2 மணி நேரம் அமைதி போராட்டத்தில் ஈடுபட்டனர். காலை 6 மணி முதல் 8 மணி வரை நடைபெற்ற போராட்டத்தில் நூற்றுக்கணக்கான மருத்துவர்கள் பங்கேற்று கண்டன கோஷங்கள் அடங்கிய பதாகைகளை கையில் பிடித்தபடி தங்கள் எதிர்ப்பை தெரிவித்தனர். மருத்துவர்களுக்கான பாதுகாப்பு சட்டத்தை அமல்படுத்த வேண்டும், வெளிப்படையான விசாரணை நடத்த வேண்டும், அனைத்து அவசர சிகிச்சை பிரிவுகளிலும் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட வேண்டும், பணி செய்யும் இடத்தில் பாதுகாப்பு அளிக்க வேண்டும் உட்பட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டம் நடைபெற்றது. 2 மணி நேர போராட்டத்தை தொடர்ந்து மருத்துவர்கள் பணிக்கு திரும்பினார்கள். மருத்துவர்களின் போராட்டத்தின் காரணமாக நோயாளிகள் பாதிக்கப்படாமல் இருக்கும் வகையில் ஜிப்மர் நிர்வாகம் மாற்று நடவடிக்கைகளை எடுத்திருப்பதாக தெரிவித்துள்ளது. காமராஜ் நகர் தொகுதிக்குட்பட்ட பாலாஜி நகரில் கழிவுநீர் வாய்க்கால் இரும்பு மேன்வெல் தரமற்று உள்ளதாக தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் குற்றம் சாட்டியுள்ளார். இந்த வாய்க்காலில் இரும்பு மேன்வெல் மூடி அமைக்கப்பட்டுள்ளது. இந்த இரும்பு மூடி தரமற்று உள்ளதாக இதை அமைக்கும் போதே தெரிவித்தேன். ஆனால் அதையும் மீறி இது அமைக்கப்பட்டது. கடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் ஒரு இரும்பு மூடி சேதமடைந்து விட்டதாக தெரிவித்தேன். அதை மட்டும் சரி செய்து எனக்கு பதில் வழங்கப்பட்டது. இதனை சரி செய்ய 2 மாதமானது. தற்பொழுது ஒவ்வொரு இரும்பு மூடியாக சேதமடைந்து வருவதும் அரசுக்கு தெரியுமா? இதனால் போக்குவரத்துக்கு பாதிப்பு ஏற்படுவதை அரசு அறியுமா? இப்பிரச்சனை சரி செய்யும் பொருட்டு அனைத்து இரும்பு மூடிகளையும் அகற்றிவிட்டு புதிய தரமான மூடியாக மாற்றும் எண்ணம் அரசுக்கு உள்ளதா என கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்த பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், சட்டமன்ற உறுப்பினர் அவர்களின் அறிவுறுத்தலின்படி பழுதடைந்த ஒரு சில இரும்பு ஸ்லாப்புகள் மாற்றி கொடுக்கப்பட்டுள்ளது. இன்னும் சில இரும்பு ஸ்லாப்புகள் பழுதடைந்துள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளதால் அவற்றையும் உடனடியாக மாற்றி கொடுக்கப்படும் என தெரிவித்தார். மானவேலி தந்தை பெரியார் அரசு பள்ளியில் பயிலும் மாணவ மாணவிகளுக்கு லேப்டாப் மற்றும் மழையங்கி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி அரசு பள்ளி கல்வித்துறை மூலம் அரியாங்குப்பத்தை அடுத்த மானவேலி தந்தை பெரியார் அரசு மேல்நிலை பள்ளியில் மேல்நிலை கல்வி பயிலுகின்ற மாணவியர்களுக்கு இலவச மடிக்கணினி மற்றும் 10ஆம் வகுப்பு பயில்கின்ற மாணவ மாணவியர்களுக்கு மழை அங்கிகள் வழங்கும் நிகழ்ச்சி நேற்று மாலை பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. இதில் சபாநாயகர் ஏம்பலம் செல்வம் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மாணவிகளுக்கு மடிக்கணினி மற்றும் மாணவர்களுக்கு மழை அங்கியினை வழங்கி சிறப்புரையாற்றினார். அப்பொழுது அவர் பேசுகையில், திறமையான ஆசிரியர்களை அரசு பள்ளி பெற்றுள்ளது. மாணவர்கள் அவர்களை பயன்படுத்தி வருகின்ற பொதுத் தேர்வில் 100% தேர்ச்சி பெற வேண்டுமென கேட்டுக்கொண்டார். மேலும் ஆசிரியர் பெருமக்கள் அதிக முயற்சிகள் எடுத்து மாணவ மாணவியர்களின் தேர்ச்சிக்கு மேலும் உதவ வேண்டுமென கூறினார். இந்நிகழ்ச்சியில் பள்ளியின் துணை முதல்வர் விஜயா தலைமை தாங்கினார். விரிவுரையாளர் ராஜசேகர் வரவேற்றார். தலைமை ஆசிரியர் லீலாவதி முன்னிலை வகித்தார். பட்டதாரி ஆசிரியர் இருசப்பன் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினார். நூலக ஆசிரியர் ஐயப்பன் நன்றி கூறினார். வில்லியனூர் காவல் நிலையத்திற்குட்பட்ட நடராஜ் நகர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் உதவி ஆய்வாளர் தமிழரசன் தலைமையில் காவல்துறையினர் ஆய்வு மேற்கொண்டனர்.
புதுச்சேரி வில்லியனூர் காவல் நிலையத்திற்குட்பட்ட பகுதிகளில் குற்ற சம்பவங்களை தடுப்பதற்காக காவல்துறையினர் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர். அதன் அடிப்படையில் காவல் கண்காணிப்பாளர் வம்சிதர் ரெட்டி உத்தரவின் பேரில் வில்லியனூர் காவல் நிலைய பொறுப்பு ஆய்வாளர் கேத்திவர்மன் மேற்பார்வையில் பொறுப்பு உதவி ஆய்வாளர் தமிழரசன் தலைமையிலான வில்லியனூர் போலீசார் திடீரென நடராஜ நகர் பகுதிக்கு நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டனர். இதற்கு முன்பாக பல்வேறு குற்ற சம்பவங்களில் ஈடுபட்டிருந்தவர்களின் தகவல்கள் சேகரிக்கப்பட்டு இதேபோன்று கஞ்சா குற்ற செயல்களில் ஈடுபட்டவர்களின் வீடுகளில் ஆய்வு மேற்கொண்டனர். இதனையடுத்து அப்பகுதியில் உள்ள பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி உதவி ஆய்வாளர் தமிழரசன் கூறுகையில், நடராஜ நகர் பகுதிகளில் கஞ்சா மற்றும் போதைப் பொருட்கள் தவறான செயல்களில் ஈடுபடுபவர்களை அடையாளம் கண்டு உடனடியாக காவல் நிலையத்திற்கு தெரிவிக்குமாறு, அப்படி தெரிவிக்கும் பட்சத்தில் குற்ற சம்பவங்களை தடுப்பதற்கு ஏதுவாக இருக்கும் என அவர் கேட்டுக்கொண்டார். புதுச்சேரி அருகே கோவில் உண்டியலை உடைத்து ரூபாய் 1 லட்சம் பணத்தை திருடி சென்ற மர்ம நபர் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி அருகே தமிழக பகுதியான பள்ளித்தென்னல் பகுதியில் பிரசித்தி பெற்ற விநாயகர் கோயில் உள்ளது. வழக்கம் போல் கோவில் நிர்வாகிகள் இன்று காலை கோயிலை திறந்தபோது கோவில் உண்டியல் உடைக்கப்பட்டு அதிலிருந்த பணம் திருடு போயிருந்ததை கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். அதனைத் தொடர்ந்து கோவில் நிர்வாகிகள் கண்டமங்கலம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். இது தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் கோவிலின் பின்பக்க கதவு உடைக்கப்பட்டு உண்டியலில் இருந்த சுமார் 1 லட்சம் ரூபாய் திருடு போனது தெரிய வந்தது. மேலும் கோவிலின் அருகே உள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து போலீசார் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அரசு நேரடியாக சம்பளம் வழங்க வேண்டும் உட்பட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஏனாமில் நகராட்சி மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர்கள் கண்டன பேரணியில் ஈடுபட்டனர். அரசு நேரடியாக சம்பளம் வழங்க வேண்டும், கருணை அடிப்படையில் வாரிசுதாரர்களுக்கு பணி வழங்க வேண்டும் உட்பட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி நகராட்சி மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் புதுச்சேரி பிராந்தியமான ஏனாமில் நகராட்சி ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். அறத்தடி போசையா தலைமையில் 100க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் பேரணியாக வந்து மாவட்ட நிர்வாக அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் அரசு நேரடியாக சம்பளம் வழங்க வேண்டும் உட்பட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்கள் எழுப்பினர். வீராம்பட்டினம் அருள்மிகு செங்கல்நீர் அம்மன் ஆலய ஆடி பெருவிழா 5ஆம் நாள் உற்சவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. அரியாங்குப்பம் கொம்யூன் வீராம்பட்டினம் பகுதியில் எழுந்தருளி உள்ள அருள்மிகு செங்கல்நீர் அம்மன் ஆலயத்தில் ஆடி பெருவிழா கடந்த வாரம் கொடியேற்றத்துடன் வெகு விமர்சையாக தொடங்கியது. அதனைத் தொடர்ந்து நேற்று மாலை 5ஆம் நாள் உற்சவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. அதனை முன்னிட்டு காலை ஸ்ரீ செங்கல்நீர் அம்மன் ஆலயத்தில் உள்ள மூலவர் மற்றும் உற்சவ மூர்த்திகளுக்கு பால், தயிர், தேன், இளநீர், பஞ்சாமிர்தம், சந்தனம், பன்னீர் உள்ளிட்ட பல வகை திரவியங்களால் ஆன சிறப்பு அபிஷேகங்கள் செய்யப்பட்டு வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு செங்கல்நீர் அம்மனுக்கு மகா தீபார்த்தனைகள் காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து இரவு சிறப்பு அலங்காரத்துடன் பூஜைகள் செய்யப்பட்டு பக்தர்களுக்கு அருள்பாலித்து மாட வீதிகளில் சுவாமி வீதி உலா நடைபெற்றது. புதுச்சேரி வனத்துறையில் துணை வன பாதுகாவலர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி வனத்துறையில் துணை வன பாதுகாவலராக பணியாற்றி வந்த சத்தியமூர்த்தியை கடந்த ஆண்டு டிசம்பர் 4ஆம் தேதி அந்தமான் நிக்கோபார் தீவுக்கு இடமாற்றம் செய்து மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை உத்தரவிட்டது. ஆனால் அவர் அந்தமான் நிக்கோபார் தீவுக்கு செல்லாமல் இருந்தார். இது தொடர்பாக அவரிடம் சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை விளக்கம் கோரியது. ஆனால் அவர் அளித்த விளக்கங்கள் மற்றும் காரணங்கள் திருப்தியளிக்கும் வகையில் இல்லை. இதனைத் தொடர்ந்து அரசு பணிகளின் நடத்தை விதிகளை மீறியதற்காகவும் உயர் அதிகாரிகளின் உத்தரவுகளுக்கு கீழ்ப்படியாமல் இருந்ததாலும் துணை வன பாதுகாவலர் சத்தியமூர்த்தி பணியிடை நீக்கம் செய்யப்பட்டார். இதற்கான உத்தரவை மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சக செயலாளர் பிரகாஷ் மௌரியா பிறப்பித்துள்ளார். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.